வலிக்குது, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது. எனக்கு வந்து ஸ்டோரிங்க்கு அவ்வளோக்கா ஃபெசிலிட்டி கிடையாது. ஹாய்ங்க, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் நல்லா இல்லைங்க. ஏன்னா வெதர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து திடீர்னு சம்மராக இருந்துச்சு, அப்படி ஃபால் ஆயிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் குளிராகிடுச்சு. குளிராயிருந்து என் ஸ்கின் வந்து ரொம்ப பிரேக் ஆகுது. அது கூட இல்லாமல் ஆஃபீஸில் வந்து ரொம்ப நிறையா வேலைங்க. எனக்கு தலை வலிக்குது, முதுகு வலிக்குது, கால் வலிக்குது, எங்கே எல்லாமோ வலிக்குது. வீட்டுக்கு வந்தால் தூக்கமாக வருதே. எந்திரிச்சா காலையில் எழுந்திரிச்சா ஆஃபீஸ்க்கு போக தோன்றதில்லை. ஆஃபீஸ் போனால் திருப்பி வீட்டுக்கு வர தோண மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தால் சாப்பிட தோணுது, சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட தோண மாட்டேங்குது. சாப்பிடாம இருந்தால் அப்போ பசிக்குது. அந்த மாதிரி நிறையா பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு வந்து சர்ப்ரைஸாக ஒரு பாக்ஸ் வந்து வீட்டிலேருந்து வந்துச்சு. நான் இப்போ கொரியா வந்து 5 years ஆகுது டோட்டலாக. இந்த 5 yearsல வந்து எனக்கு ஆக்சுவலி வீட்டிலேருந்து வந்து எதுவும் அந்த மாதிரி அனுப்பி தந்தது கிடையாது. அதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா, ஆக்சுவலி எங்கள் அம்மா அப்பா அவங்களுக்கு வந்து அவ்வளோக்கு தெரியாதுங்க. நான் சொல்லி கொடுத்தா தான் ப்ராபப்ளி அவங்களால பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் ரீசெண்டாக வந்து எனக்கு ஒரு தடவை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2வது தடவை அனுப்பியிருக்காங்க. நான் ஆக்சுவலி வேண்டாம் தான் சொன்னேன். ஏன்னா வந்து ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம்னு பார்த்தா they don't know, right? ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய யோசிச்சு பண்ண வேண்டிய ஒரு வேலை ஆக்சுவலி ஈவன் பாக்ஸ் அனுப்புறது. ஸோ நான் வந்து திடீர்னு ஆஃபீஸில் வந்து பார்த்தேன்னா வெளியே வந்து ஒரு பாக்ஸ் இருக்குங்க. பாக்ஸு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுக்கு என்ன சொல்லுவாங்க தானே, அது என்ன சொல்லுவாங்க, அதுதான் அன்பாக்சிங். சம்டைம்ஸ் நான் இப்படி தான் மறப்பேன், ஓகேவா? நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஸோ நம்ம இப்போ அந்த பாக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா அன்பாக்சிங் பண்ண போகிறோம். போகலாமா? வாங்க. ஸோ பாக்ஸ் எங்கே இருக்குன்னா, நான் வீட்டில் வந்து இங்கே எடுத்து கீழே வச்சுருந்தேன். பார்த்தீங்களா? இதுதான் அந்த பாக்ஸு. ஓப்பன் பண்ணலாமா? ஆக்சுவலி இதில் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்ட்லி தெரியாது. ஸோ வீட்டில் தானே அனுப்பியிருக்காங்க. ஏதாவது எங்கள் அம்மா என்ன அனுப்புவாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, அந்த மாதிரி பார்த்து அனுப்புறதுக்கெல்லாம் மேபி they don't know. ஸோ ஏதாவது தான் அனுப்பியிருப்பாங்க, ரேண்டமாக ஏதாவது தான் அனுப்பியிருப்பாங்க. லைக் மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, அந்த மாதிரி தான் அனுப்பியிருப்பாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் டைம் அவங்க கால் பண்ணப்ப I told them don't send anything. பொடி மாதிரி ஏதோ அனுப்பிடாதீங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் வந்து எப்போவாச்சும் தான் குக் பண்ணுறேன். ஸோ அதை வந்து வேஸ்ட் தானே அந்த மாதிரி சொல்லியிருந்தேன். பார்க்கலாமோ உங்கள் பார்க்கலாம். பார்த்தீங்களா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன வந்துச்சுன்னா, முந்திரி கொட்டை மாதிரி முந்திட்டு எடுத்தேன்னா. ஸோ அதனால் வந்து ட்ரை முந்திரி கொட்டை வந்திருக்குங்க. ட்ரை முந்திரி கொட்டை, மல்லித்தூள் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் டவுன் பஸ்லேருந்து நமக்கு என்ன வந்திருக்குன்னா, கொஞ்சம் கடலை வந்திருக்கு. டவுன் பஸ் ஏறி வந்திருக்கும் போல். மை ஃபேவரட் உங்களுக்கு தெரியுமா, ஐ லைக் சிப்ஸ் ஸோ மச். அது வந்து பனானா சிப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இங்கே எங்கே ஃபிஷ்ஷை நான் எப்போதும் வாங்குவேன். ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது. அப்புறம் ஒரு பப்படம் தந்திருக்காங்க. தென் வி ஹேவ் இது இருக்குது தானே, பட்டை கிராம்பு அந்த மாதிரி எப்போவாவது ஒரு பிரியாணி வச்சு சாப்பிட்றோம் அந்த மாதிரி சொல்லி தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தென் ஹேவ் சோயா சங்க். திஸ் ஆல்சோ மை ஃபேவரட். இதுக்கு பேர் தான் முறுக்கு. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? இதுக்கு எங்கள் பேரில் வந்து முறுக்கும்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்தீங்களா? திஸ் இஸ் முறுக்கு. தென் இது என்ன, கடலை மிட்டாய். ஸோ அன்பேக்கிங் பண்ணும்போது நான் டயர்ட் ஆயிரும் தானே. ஸோ நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அன்பேக் பண்ணோம். தென் எங்கள் அம்மா வந்து இது தந்துட்டுருக்காங்க. இது வந்து எங்கள் வீட்டிலே பண்ண சின்னமன் பவுடர் நிறைய தந்துருக்காங்க. பிரியாணி வைக்கும்போது இது போட்டு தான் பிரியாணி வைக்கணும், ஓகேவா? அது தந்துருக்காங்க. வேற ஒரு கடலை மிட்டாய் இருக்கு. தென் கார்லிக் மிக்சர். இது வந்து எங்கே விற்பாங்கன்னா, உங்களுக்கு டிமார்ட் தெரியுமா? டிமார்ட்ல வந்து இது விற்பாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து டிமார்ட் இருக்காங்க, வந்து இது விற்பாங்க கார்லிக் மிக்சர். தென் கடலை. ஆக்சுவலி இதெல்லாம் நான் சாப்பிடுவேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் நான் சாப்பிடுவேன்.
இந்த பவுடர் மாதிரி தராங்களா வந்து அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. நான் கடலை வந்து எனக்கு பிடிக்கும். தென் அகெயின் இது இருக்கு, இதுதான் அன்னைக்கு தந்தது நிறைய இருக்கே. இது என்ன தெரியுமா? அதாங்க இது கடுகு. தென் we have தட்டை. தென் இது என்ன தெரியுமா? இது வந்து பெப்பர் பவுடர் தந்திருக்காங்க. அது இல்லாமல் மஞ்சள் தூள், சிக்கன் 65 மசாலா, இதெல்லாம் போன தடவை வாங்கிட்டு வந்து இங்கே இருக்கு. தென் சிக்கன் மசாலா அது வந்து தீந்துருச்சு. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுவேன். சிக்கன் மசாலா இருக்கு. குமின் பவுடர் தந்திருக்காங்க. போன தடவை தரலன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஜீரக பொடி தந்திருக்காங்க. சாம்பார் பவுடர் தந்திருக்காங்க. எனக்கு யாரும் சாம்பார் வச்சு தருவா? நீங்க வச்சு தருவீங்களா? லைன் டேஸ் போல சத்தி எனக்கு ஹெல்த்தியாக ஏதாவது தந்திருக்காங்களா பாருங்க. இதெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து பண்ணி குட்டி மாதிரி ஆக போறேன். தென் we have வறுத்த ரவை இருக்கு. நிறைய இருக்கே, வந்துட்டே இருக்கேன். இது வந்து ஆசீர்வாத் ஆட்டா பொடி, சப்பாத்தி பண்ணி சாப்பிட்றது. இதுக்கெல்லாம் எனக்கு எங்கே டைம்? தென் எனக்கு மெயினாக வேண்டியது இதுதான். ஆனால் இது வந்து நமக்கு வந்து 1-2க்கு மேலே தர முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து என்னன்னா பிரியாணி ரைஸ். ஆக்சுவலி பேக்கெட்டு தான் இருக்குது. அவங்க ஏன் நிறைய எடுத்துகிட்டு வர விட மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. ஸோ திஸ் இஸ் பிரியாணி ரைஸ். ஓகேவா? 1 2 3 மேக்ஸிமம் உங்களுக்கு கொரியாவுக்கு கொண்டு வர முடியும் பிரியாணி ரைஸ் எவ்வளோனா 3 kg. ஓகேவா? அதான் இதில் இருக்கு. தென் இன்னொரு முறுக்கு இருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன்னா லீக்கு ஒன்று கொடுப்பேன். அதுக்கப்புறம் லீ வந்து அவனுக்கு வந்து நான் வந்து மசாலா அந்த போன தடவை அந்த மசாலா போட்டு பிரியாணி அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்துருந்தானே. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததாமா. ஸோ அதனால அவனுக்கு வந்து இன்னொன்று இந்த மசாலாவில் வந்து எல்லாம் ஒன்று வந்து அவனுக்கு கொடுத்துருப்போம். அவனுக்கு பண்ண தெரியுமா தெரியல, ஏதோ பண்ணட்டும். தூசியாக இருக்கு, நான் கழட்டிடுறேன். அவனுக்கு வந்து பண்ண தெரியுமா தெரியல. ஸோ இருந்தாலும் கொடுக்கலாம், பண்ணி சாப்பிடணும்னு இருந்தால் சாப்பிடணும் தானே. ஓகேவா? அதனால அவனுக்கு ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இது தீந்துருச்சு. இது போன தடவை தந்தில் தீந்துருச்சு. இது சாப்பிடுவேன். இது வந்து விழுமிசல்லி நம்ம இது பண்ணுறது செமியா உப்புமா பண்ணுறதுக்காக அது இருக்கு. தென் எனக்கு பிடிச்சது இது என்ன தெரியுமா? ஆவியல். ஏன் இப்படி டேட் முடியக்காங்கலாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இதுங்க பச்சை பட்டாணி. இல்லை பச்சை பட்டாணி அது இல்லை. இது என்னது? இது வந்து பச்சை பயர் இருக்கு. சரிதா? பாருங்க. அதுக்கப்புறம் கடலை தந்திருக்காங்க. இந்த பெரிய இந்த கடலை தந்திருக்காங்க. தென் we have அரிசி மாவு. தென் இதுக்கு வந்து எங்கள் ஊரில் வெள்ளைப்பயறுவாங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. திஸ் இஸ் கால்ட் வெள்ளைப்பயர். இட்ஸ் பச்சை பயிர் இருக்குது தானே, அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணி ப்ரௌனாக இருந்தால் அது எங்கள் ஊரில் வந்து வெள்ளைப்பயர். ஓகேவா? வெள்ளைப்பயர். தென் பருப்பு. நீ என்ன அவ்வளோ பெரிய பருப்பா? அதுக்கப்புறம் இது இருக்கு, அடுத்த ஒரு பச்சை கடலை அது இருக்கு. தென் we have புட்டு மாவு. இதில் வந்து புட்டு பண்ணி சாப்பிடலாம். அது இது நல்லா இருக்கே. இந்த மாதிரி அனுப்புறேன். இது எனக்கு பிடிக்கும். பாருங்க, ராகி. இது நல்லா இருக்கு. Then also I have another rice ஒரு இருக்கு. அதுக்கப்புறம் பச்சை கடலை மாதிரி ஏதோ தந்திருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க ஆக்சுவலி. ஓகே, நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இதெல்லாம் வந்து உள்ளே எடுத்து வைக்க போறோம். ஓகேவா? வாங்க எடுத்து வைக்கலாம். ஐட்டம்லாம் இருக்குதானே. இது வந்து நம்ம இப்போ ஒரு ப்ராப்பரான இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணணும். எனக்கு வந்து ஸ்டோரிங்க்கு அவ்வளோக்கா ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ எங்கே ஸ்டோர் பண்ண போறேன்னா இங்கே தான் வைக்க போறேன். பார்த்தீங்களா? போன தடவை தந்தையில் வந்து இப்போ கொஞ்சம் மீதி இருக்கிறது இங்கே இருக்கு. இது வந்து ரொம்ப ஆயிடுச்சு, எனக்கு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எங்கே ஸ்டோர் பண்ண போறோம்னா இங்கே தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னெல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா இப்போ எது எங்கெங்கே வைக்கணும் தெரியல. ரைஸ் எல்லாம் வந்து இங்கே வச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து திடீர்னு யூஸ் பண்ண போகிறது இல்லை தானே. இங்கே புத்த ரைஸ் தேவை. இன்னொன்று இருக்கு ஒன்று. ரைஸ் இங்கே வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே வச்சிடலாம். கடலை அந்த மாதிரிலாம் இருக்குதானே, அதெல்லாம் வந்து அங்கே வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த அரிசி பொடி, அதுக்கப்புறம் ராய் பொடி இதெல்லாம் தந்துருக்காங்க தானே, அதெல்லாம் வந்து நான் அங்கே வைக்க போகிறேன். ஓகேவா? அப்புறம் ஒரு பேக்கெட் மாவு தந்துருக்காங்க அதோட இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வச்சிடலாம். தான் சாப்பிடுவேன்.
ஸோ மெதுவாக சாப்பிட்றதுக்காக வைக்க போகிறேன். இதில் வந்து பால் பவுடர் இருக்குது, அதெல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து எங்கே வைக்க போகிறோம்னா மசாலா. எங்கள் அம்மா தந்த வேறு மசாலாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நிறையா இருக்குது. ஸோ அது கூட சேர்ந்து இதையும் வச்சிடலாம். இது இப்போ இப்படி வைக்கிறேன், கொஞ்சம் அப்புறம் டைம் இருக்கும்போது ஐ வில் ஜஸ்ட் அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஓகேவா? இப்போ வந்து கொஞ்சம் டைம் இல்லாதனால அது அப்படி வச்சுட்டேன். ஆக்சுவலி வீட்டிலேருந்து வந்து இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு அவசரமாகவே இருந்துச்சு. காலையில் ஆஃபீஸ் போகும்போது பாக்ஸை பார்த்தேன்னா என்னதான் இருக்கும் அதுக்குள்ளேன்னு அப்படி பார்க்குறக்காக ஒரு இது. ஸோ பார்த்துட்டேன், முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது வந்தால் ஆப்வியஸ்லாம் ஹாப்பியாக தானே இருக்கும். அப்படி தான் இருக்கும். அவங்க ஏதோ அனுப்பலாம் கூட, ஏதாவது குட்டியாக அனுப்பலாம் கூட ஹாப்பியாக தான் இருக்கும். அதில் இவ்வளோ பெரிய பாக்ஸ் அனுப்புனா ஆக்சுவலி ஹாப்பி தானே. ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து இன்றைக்கி நான் டயர்ட், நீங்களும் டயர்டாக இருங்க, இல்லை நீங்கள் வந்து நல்லா இருங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் வந்து நான் டெய்லி வந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஓகே, நான் வந்து ஆக்சுவலி உங்களை வந்து அப்புறம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அன்யா.